Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery, and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஏபிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான சூப்பரான ஒரு கணிப்புகள் பார்த்தலாம். ஸோ லாஸ்ட் ரிசல்ட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா BC30 ஒரு சூப்பரான வெற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தோம் நண்பா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வீடியோ வந்து நம்ம போட்டிருக்க மாட்டோம், சரிங்களா? ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நான் ரெகுலராகவே டெய்லியுமே உங்கள்கிட்ட நான் சொல்கிற விஷயம் தான். நான் வந்து வின்னிங் கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக அதை வந்து நேற்றே வின்னிங் கொடுத்துட்டாரு, இன்றைக்கி ஃபுல் வின்னிங் கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால ஸோ அதை அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணி போடுறீங்க, சரிங்களா? எனக்கு வந்து அடுத்த நாளுக்கான கெஸ்ஸிங் வந்து கிடைக்கல. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் அந்த வீடியோ நான் போடல. அப்படியே நான் கட்டாயத்தின் பேரில் ஒரு வீடியோ நான் போட்டாலும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயனடைய போகிறவங்க யாருமே கிடையாது, சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் தான் வரும். ஸோ அதனால தான் என்னுடைய சப்ஸ்கிரைபரோ என்னுடைய ஃபாலோவர்ஸாக இருக்க நீங்கள் என்னுடைய அண்ணன் தம்பி நீங்கள் நஷ்டம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கெஸ்ஸிங் வராத நாளில் வீடியோ போடுறது கிடையாது, சரிங்களா? ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணியும் நண்பா டெய்லியுமே வீடியோ போடுங்க அப்படின்னு. நண்பா டெய்லியும் வீடியோ போடுறத விட சரியான வெற்றி வர அன்னைக்கு வீடியோக்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வந்து நோக்கம். ஸோ என்னுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பிள்ளைக்கான ஆளுங்கிறத போட்டுங்க. இன்னமும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காம ஒரு ஃபாலோ தட்டி விடுங்க நண்பா. சரி, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 29 நம்ம, சரிங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்யதாரா 60வது ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29/6/26 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்யதாரா BT60. பாக்யதாரா 60ல் ஒரு நல்ல ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கேமில் வந்து இன்றைக்கி வைக்கலாம், சரிங்களா? நம்ம நேற்று அதாவது சைபர் 44 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வச்சுருந்தோம், சரிங்களா? நமக்கு ஒன்றுமே கிளிக் ஆகலை. ஏன்னா நம்ம 2க்கும் 3க்கும் 8ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் பேர் பண்ணி சைபருக்கு ஒரு 1ஆம் நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷன் எடுத்திருந்தோம். ஸோ வழக்கம் போல் வந்து அது வந்து நம்ம கிளிக் ஆகலை, சரிங்களா? ஒரு BC வின்னிங் வந்துருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த நாளுக்கு வந்து நம்ம ஒரு கெஸ்ஸிங் செட் ஆகலை அப்படின்னா அதை விட்டுருணும். இல்லை நம்ம கொடுத்தது வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம மறுபடியும் கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு தோல்வி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை தவிர்த்திருப்போம் நேற்று. அதேமாரி நம்ம இன்றைக்கி கொடுக்காதனால நிறைய நண்பர்கள் பலனடைஞ்சிருக்கலாம். ஒரு சின்ன ஒரு வெற்றியோட நேற்று வந்து கேமை முடிச்சிருக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 29ஆம் தேதிக்கான ஒரு வெற்றியில் வந்து இணையலாம், சரிங்களா? நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க நண்பா, தள்ளி விடாமல் பாருங்கள். ஸோ பொறுமையாக பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு நல்ல வெற்றி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங், அதாவது ABC சிங்கிள் போர்டில் என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், பாருங்கள். பிடிச்ச எடுத்து வைங்கள் அப்படின்னா வேண்டாம் நண்பா, சரிங்களா? நண்பா C நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4-3, சரிங்களா? ABC சிங்கிள் போர்டு, ABC 3 போர்டையும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 2ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் பேராகிற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் 44 ஒரு சைபருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பவர் பண்ணி கேமுக்கு பியில் எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா சைபர் அப்படியே பவர் பண்ணி நமக்கு 7 வைக்க மாட்டான். அதேமாரி 4ஆம் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் நம்பர் 2ஆம் நம்பர், சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் அப்படியே பேர் பண்ணி கேமில் உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சைபருக்கு ஒரு 9 பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 4ல் ஒரு 4 கேமில் நிறுத்துவான். இல்லை அப்படின்னா 4-1, அதாவது ப்ரீவியஸ் ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பரை லெஸ் பண்ணி நமக்கு கேமில் ட்ராவில் வைப்பான். ஸோ அது ஒரு பேட்டர்ன், அது இப்போ இந்த ஒரு 3 மாதமாக அடிச்சிட்ருக்கான் அந்த ஒரு பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் இருந்து நான் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு அலிகேஷன் பண்ணி ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சுருக்கேன். இது இன்னும் ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் தான், சரிங்களா? நான் வந்து சின்னதாக சிம்பிளாக எதுவும் உங்களுக்கு கொடுக்கணும், நம்ம நண்பர்களுக்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன், சரிங்களா? இதை விட பெட்டராக உங்களால் கெஸ்ஸிங் எடுக்க முடியும், சரிங்களா? நான் சார்ட் வேணால் சொல்லுங்கள், கொடுக்குறேன். உட்காருங்க, ஃப்ரீ டைமில் உட்காருங்க, பாருங்கள், நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுங்க, அதை ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இதை வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு மட்டும் பாருங்கள். நான் இது இந்த பையன் வந்து இதை சொல்லியிருக்கான், அந்த தம்பி இதை சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதுக்கோசரம் மட்டும் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். என்னால் முடிஞ்ச ஒரு சிறப்பான கணிப்புகளை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா நான் நல்ல விதத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான பல கணிப்புகள் எடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், சரிங்களா? மென்மேலும் நிறைய வெற்றிகளை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளேயே இருக்குது. உங்களுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு எண்ணமும் நிறைய இருக்குது நண்பா, சரிங்களா? நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நிறைய ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்து நம்ம மீண்டும் வெற்றிகள் நிறைய சந்திக்கலாம், சரிங்களா? வாங்க ஒரு ஆல் போர்டுக்கான கணிப்புகளுக்குள்ளே போகலாம் நண்பா. ஆளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மற்றும் 3 நண்பா, சரிங்களா? ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மற்றும் 3
ஏதோ நம்மளால் முடிஞ்ச சிறப்பான பல கணிப்புகள் எடுத்து கொடுக்க ஒரு சின்ன ஒரு ஆரம்பம். அத்தியாயம் 2 மற்றும் 3 ஆல் போர்டில் உங்களுக்கு பிடித்திருந்தால் எடுத்து முயற்சி செய்யுங்க. வெற்றிகளை வாங்க முயற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருபோதும் தடைகளாக இருக்காது. சரிங்களா? உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி நண்பா. நாளை ஒரு வெற்றியுடன் மீண்டும் சந்திக்கலாம்.